ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாயசத்துக்கு நெய் அதிகமாக விடணுன்னா நீங்கள் அதிகமாக விட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதனால் நான் கம்மியாக விட்டுருக்கேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அதே கடாயில் ஒரு பவுல் அளவுக்கு நான் கோகோனட் திருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வெல்லத்தை நம்ம இப்போ உருக்கிக்கலாம். பாசிப்பருப்பு இதில் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்லையே நான் 1.5 பவுல் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 பவுல் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை உருக்கிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். அதே கடாயில் நம்ம பாசிப்பயிரை வேக வச்சோம். அது ஒரு பவுலில் எடுத்துருக்கோம். அதை அந்த கடாயில் நம்ம சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்ததை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் பாலும் இது கூட மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துடலாம். தேங்காய் நம்ம வதக்கி வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருந்ததும் இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.